நீங்க நாலடியாரும் திருக்குறளும் சொல்றதுனால நல்லவங்களா மாறிடுவீங்களா? நீங்க என்ன இருந்தாலும் சமையல் மந்திரம் பண்ண பொண்ணு தானே. அங்க இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு வயசு ரொம்ப கம்மி, அறிவு அந்த அளவுக்கு இல்ல. சரியான ஸ்டொமக் பெயின் அழிச்சே ஆகணுங்கிற கட்டாயம். மனிதனா உருவாகணும் அப்படின்னா முதல்ல கொடுக்கிற புத்தகம் திருக்குறள் புத்தகம். கண்டிப்பா திருவள்ளுவருக்காக மரியாதை செலுத்துற மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருந்தீங்க. அதே கெட்டப்ல தான் இப்பயும் எனக்கு அது எக்ஸிக்யூட் பண்றதுக்கு 1 year ஆச்சு. சாரி இப்படிதான் இருக்கணும், பிளவுஸ் இப்படிதான் இருக்கணும். நெயில்ல பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் இருப்பாரு. ஒரு திருவள்ளுவர் வரைய 4 அவர் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. இல்ல வரைஞ்சது, கையால வரைஞ்சது. நீங்க எப்படி திருவள்ளுவரை நீங்க பின்னாடி போடுவீங்க? அதுக்கு சார்ந்து ஒரு சில ஆடியோஸ் இருக்கு, கேக்குறீங்களா? எக்ஸ்க்ளூசிவா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தான் முதல்ல குத்து விளக்கு ஏத்தணும்னு சொல்லுவாங்க. உங்க ஸ்பீச் எங்களை அவ்வளோ மோட்டிவேட் பண்ணுது. உங்களோட பேச்சு கேட்டுட்டே இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி கேரக்டர் கொடுத்தா கட்டாயமா பண்ணுவேன். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹல் சில்க் ஸ்டோரியின் லேட்டஸ்ட் பொங்கல் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ். டெலிவிகட நேயர்கள் வணக்கம், நான் ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம கூட அந்த உரையாடல ஆக்ட்ரஸ் விஜய் திவ்யா மேம் இணைஞ்சிருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியால உங்களோட திருக்குறள் தான் நமக்கு ரொம்ப படிச்சுன்னு சொல்லலாம். அவங்க கூட தான் இந்த உரையாடல் இருக்க போது வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் நலமா இருக்கேன். ஓகே மேம், சோஷியல் மீடியால உங்க திருக்குறள் தான் எங்களுக்கு ரொம்ப படிச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப நல்ல, ஆமா ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ். ஸோ எப்படி வந்துச்சு இந்த ஐடியா? எனக்கு என்னன்னா 1330 குறள் மனப்பாடமா தெரியும். அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். தமிழ் சார்ந்து மக்கள் இன்னும் வளரணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். நம்ம தமிழ்ல இன்னும் அடிமட்டத்துல தான் இருக்கோம். இன்னும் மென்மேலும் வளர நானும் மென்மேலும் வளரணும், அது நம்மளுடைய சமூகத்துல இருக்கவங்களும் வளரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் குறள் எடுத்தது. அது இல்லாம குறள்ல சொல்லாத விஷயங்களே இல்லை. எல்லா விஷயத்தையும் எல்லா உலகமே அந்த புத்தகத்துல அடங்கியிருக்கு. நீங்க வரலாறுகளை புரட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். பல்லவர்களா இருக்கட்டும், சேர சோழ பாண்டியர்களா இருக்கட்டும், ஒரு மன்னர் உருவாகணும், ஒரு மனிதனா உருவாகணும் அப்படின்னா அவங்க தகப்பன் முதல்ல கொடுக்குற புத்தகம் திருக்குறள் புத்தகம். கண்டிப்பா. அதனால அந்த புத்தகத்தை நாம எடுக்கிறது மூலியமா நமக்கு பெருமை இல்லையா? அதனாலதான் திருக்குறள் தொடங்குனது. 1330 சும்மா கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே நீங்க வீடியோவா பண்ணிருக்கீங்க. அதுக்குன்னு ஒரு எஃபர்ட் இருக்கும்ல. ஸோ இப்போ இந்த ஜேர்னியை திரும்பி பாருங்க, எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப 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 கடினம். ஏன்னா நம்ம வேலை பார்க்கணும், இதுக்கு நடுவுல திருக்குறள் பண்ணணும், அதுவும் விடாம பண்ணணும். ஒரு நாள் கூட விடக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். ஏன்னா நம்ம ஒரு செயல் செய்யறோம், அந்த செயலை தொடர்ந்து செய்யும்பொழுதுதான் அதுக்கு நம்ம பழக்கமா மாறும். அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கணுங்கிறது என் மனதுக்குள்ள இருந்தது. அதான் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் அப்படிங்கிற மாதிரி. யார் வேணா சொல்லலாம் நான் திருக்குறள் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஆனா செயல்ல செய்ய மாட்டாங்க. திருக்குறளே நம்ம பருகி 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 நம்ம அதன்படி வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தினாலதான் தினம் ஒரு திருக்குறள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சு 3.5 வருடங்கள் ரொம்ப அழகா முடிஞ்சுது. ஓகே, தினம் ஒண்ணு நீங்க சொல்லியிருந்தீங்களா, ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்ன்னு நினைக்கிறேன். இது நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், டே டு டே ரொட்டீன்ல நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஒரு 6 days வருது, இல்லை ஏதாச்சும் டிசாஸ்டர் வருது, அதெல்லாம் நம்ம கடந்து போய் ஆகணும். அன்னைக்கு நம்மளால ஷூட் பண்ண முடியாது. ஆனா அதெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் நீங்க கரெக்டா ஷூட் பண்ணி முடிச்சிருக்கீங்க. இல்ல, அந்த டைம்ல எனக்கு கொரோனா வந்தது. ஓகே, அந்த டைம்ல நீங்க பாஸ் பண்ணியிருந்தீங்க? இல்ல, பண்ணல. அந்த கொரோனா டைம்லயும் நான் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்கு சில வீடியோக்கள்லாம் பார்க்கும்பொழுது தெரியும், மூச்சு வாங்கும், என்னால பிரீத் பண்ண முடியாது, பேசும்பொழுது இரும்பல் வரும். அது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனாலும் வீடியோ எடுத்தே ஆகணும். எல்லாரும் என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்க்கும்பொழுது சொன்ன விஷயங்கள் என்னன்னா, கொரோனால நீ பண்ணணுமா, இது வேண்டாமே, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அந்த சமயத்துல வெள்ளம் கூட வந்ததுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ள ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு, இருந்தாலும் போட்டே ஆகணும், நாங்க விட மாட்டோம் அப்படின்னு போட்டு முடிச்சிட்டோம். இவ்வளவு நீங்க ஆசையோட ரொம்ப ஆத்மாத்மத்தோட ஒரு விஷயத்த பண்ணும்போது அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட் இருந்திருக்கும்ல. நம்ம ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்றோம்னா அதுக்கு எங்கேயாச்சும் உந்துதல் கிடைச்சிருக்கும், அதுல இருந்தா கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த விஷயத்தை நம்ம பண்ணலாம் அப்படின்றதுக்கு உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட்ன்றது எங்க கிடைச்சது, எங்க ஆரம்பிச்சது? அதாவது என்னுடைய அம்மா சொல்லியிருக்காங்க, தாத்தா எப்பவுமே திருக்குறள் புத்தகத்தோடு தான் இருப்பாரு, திருக்குறள் படிச்சுட்டே இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தாத்தா உயிரோட இருக்கும்போது நான் பார்த்தது இல்லை. அவர் இறந்து நான் பிறந்ததே ஒரு 20-30 years கழிச்சுதான் பிறந்திருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்ததும் இல்லை, அவரை பத்தி எனக்கு கேள்விப்பட்டதும் இல்லை. இந்த மாதிரி அம்மா சொல்லதான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா எங்க குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெரியமாக்கு 10 பசங்க, அதுக்கப்புறம் 5 பேரு, ஒருத்தரும் எனக்கு முன்னாடி ஒரு 40-50 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என் ஃபேமிலிலேயே. அக்கா, அண்ணன், தம்பின்னு. அப்ப பாருங்க, நான் தான் கடைசி 90s கிட். அப்படி இருக்கும்பொழுது அதுதான்.
அங்கிருந்து தான் எனக்கு உந்துதல் வந்தது. ஓகே, அங்க இருந்து அந்த இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட் இருக்கும். கண்டிப்பா. ஓகே, திருக்குறள் முடிச்சாச்சு. இப்போ தினம் ஒரு நாலடின்றது ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நாள்தோறும் ஒரு நாளடி. நாள்தோறும் ஒரு பேர் வேற. ஆமா. ஓகே, இப்போ எப்படி போயிட்டு இருக்கு இந்த ஜர்னி? நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, மக்கள் ரொம்ப விரும்பி பாக்குறாங்க. என்னன்னா என்டர்டெயின்மெண்ட் பண்ணும்பொழுது இருக்கிற வியூஸ் வந்து தமிழுக்கும் தமிழ் சார்ந்து நம்ம பண்ணும்பொழுது இருக்காது. நான் என்டர்டெயின்மெண்ட் ஒரு ஆடலும் பாடலும் பண்ணும்பொழுது மில்லியன்ஸ்ல போகும். 150 மில்லியன்ஸ்லாம் போயிருக்கு, 100 மில்லியன்ஸ்லாம் போயிருக்கு என்னோட வீடியோ. இது ஒரு 3000 பேர் பாக்குறதே எனக்கு கஷ்டமான விஷயமா இருக்கு. என்னடா இது தமிழுக்கு அந்த சோதனையா? அந்த 3000 பேர் பார்த்தாலும் பரவாயில்ல. அந்த 3000 பேர்ல 300 பேர்கிட்ட போய் ரீச் ஆகி அதுல 30 பேர் நான் வந்து திருக்குறள் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அதுதான் எனக்கு பெருமையான விஷயம். இப்போ ரீசெண்டா ஒரு தம்பி ஒருத்தரை வந்து மீட் பண்ணேன். 7th படிக்கிறாப்ல. ஓகே, மீட் பண்ணிட்டு, அக்கா நான் வந்து உங்களால நிறைய இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்கேன்க்கா அப்படின்னு எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தாரு. அதை பார்க்கும் பொழுது சின்ன பையன் அறம் சார்ந்து பேசுறான், தமிழ் சார்ந்து பேசுறான், ஆன்மீக ரீதியா பேசுறான். எனக்கு அப்படியே ஆச்சரியமா இருந்தது. அவன் கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த வயசுல நான் அப்படி இருந்திருப்பேனான்னு கேட்டா கேள்விக்குறிதான். கண்டிப்பா இல்ல. ஆனா இந்த காலத்து குழந்தைங்க இவ்ளோ மெச்சூரிட்டியா இருக்க முடியுமா அப்படின்னு நான் வியந்து பார்த்தேன். அவன் எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தான். அவர் கைப்பட எழுதி ஆமா, கொடுத்திருக்காரு. கைப்பட எழுதி கொடுத்திருக்காரு. நீங்கள் மிகவும் கருணையுடன் இருக்கிறீர்கள். 1330 திருக்குறள்களை நினைவகம் செய்திருக்கிறீர்கள். உங்கள் நாலடியார் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். என் வாழ்விற்கு தேவையாக அறிவுகளையும் அறத்தையும் உங்களிடமிருந்து நான் அறிந்து கொண்டேன். எனக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறீர்கள். உங்களை எனக்கு மிகவும் பிடிக்கும். நன்றி. இந்த குழந்தை வந்து இப்படி எழுதியிருக்கு அப்படின்னும் பொழுது இது எவ்வளவு பெருமை. இப்ப கண்டிப்பா. வந்து அவன் 60 குறள் வந்து மனப்பாடம் செஞ்சிருக்கான். 1330 குறளும் உங்களுக்காக நான் மனப்பாடம் செய்வேன் அக்கா. நீங்க எனக்கு முன்னோடியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? வியூஸ்லாம் ஒரு விஷயமா சொல்லுங்க? ஓகே, நம்ம நல்லது பண்ணா இந்த உலகம் பாராட்டாது. அதை நம்ம எதிர்பார்க்க போறதும் இல்ல. இப்ப திருக்குறள் பத்தி நீங்க இவ்வளவு விஷயம் சொல்லும்போது எங்களுக்கு புரியுது. இப்ப நீங்க சமீபத்துல ஒரு விஷயம் பண்ணியிருந்தீங்க. திருவள்ளுவருக்காக மரியாதை செலுத்துற மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருந்தீங்க. அதே கெட்டப்ல தான் இப்பயும் வந்து சோ அந்த ஐடியா என்னென்ன பிளான் பண்ணீங்க? என்னென்ன எக்ஸிக்யூட் பண்ணீங்க நீங்க? எனக்கு வந்து அது எக்ஸிக்யூட் பண்றதுக்கு 1 இயர் ஆச்சு. ஓகே, எப்ப இருந்து பிளான் போட ஸ்டார்ட் பண்ணீங்க நீங்க? போன வருஷம் ஓகே, போன வருஷம் 2024ல வந்து பிளான் பண்ணோம். சாரி வந்து இப்படிதான் இருக்கணும், பிளவுஸ் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. கோவில்கள் நிறைய என்னுடைய மனக்கணக்கு ஒண்ணு இருந்தது. கோவில்னா வந்து சிவன் கோவில்ல தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா சிவன் கோவில் வந்து அவ்வளோ சீக்கிரம் எந்த கோவிலும் கிடைக்கல. அப்போ வந்து என்ன பண்ணலாம்? பெர்மிஷன் வாங்க முடியாத கட்டாயத்துல வந்து ஒவ்வொரு கோவிலா கேட்டு 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 முடியாம போய் விழுப்புரத்துல ஒரு கோவில் பிரம்மதேசம் சொல்லிட்டு பிரம்மேஸ்வரர் கோவில். அங்க வந்து நம்ம தமிழ் சார்ந்து பண்ண போறோம் அப்படிங்கும்பொழுது ஆராய்ச்சி போயிட்டு இருந்தது. ஆனாலும் அவங்க கொடுத்தாங்க அந்த கோவில. அங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் விழுப்புரத்திலேயே சாய் ஜெயம் லோகேஷ்னு சொல்லிட்டு அவர் ஆன்மீக ரீதியா வந்து ஷூட்டிங்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் மூலயமா அங்க போயிட்டு அது சவுத் இந்தியன் டெம்பிள்ஸ்ல வந்து பரணின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் மூலயமா கான்செப்ட் ரெடி பண்ணி இதுல நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து எலன் மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு விழுப்புரம் பொண்ணு தான் அவங்க. அவங்க சார்ந்து நெயில்ல பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் இருப்பாரு. ஓ, பானு நெயில் ஆர்டிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு அவங்க வரைஞ்சது மாதிரி வரைஞ்சது ஒரு 4 அவர் எழுத்து அந்த ஒரு திருவள்ளுவர் வரைய 4 அவர் அவங்களுக்கு. ஸ்டிக்கர் எதுவுமே கிடையாது. இல்ல வரைஞ்சது, கையால வரைஞ்சது. அதே மாதிரி வத்லகுண்ட்ல வந்து ஸ்டைலிங் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு மும்தாஜ் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. Okay. அவங்க வந்து பேங்கிள்ஸ் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் காஸ்டியூம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நயம் காஸ்டியூம்ஸ் சொல்லிட்டு சிந்துஜா ஓகே, சேலம்ல அவங்க மூலியமா ரெடி பண்ணி மியூசிக் டைரக்டர் வந்து இந்த படம் பண்ணாரு இல்லையா, மோகன் சாரோட படம் இப்போ லேட்டஸ்டா ஒன்று வந்தது ஹரா. ஆமா ஆமா அரா. ரஷாந்த்னு சொல்லிட்டு மியூசிக் டைரக்டர், அவங்க தான் மியூசிக் பண்ணாங்க. ஓகே, ஸோ இவ்ளோ பேர் இதுல வேலை பார்த்திருக்கோம். ஓகே, அது ஆட்ரஸும் அவங்க தான் பண்ணாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் பண்ணாங்க. குக்கு ஃப்ளாஸ்ன்னு சொல்லிட்டு கவிதா அவங்க நேமு, அவங்க வந்து ஃப்ளாஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இவ்ளோ பேர் நாங்க வேலை பார்த்திருக்கோம். ஓகே. திருவள்ளுவர் அவ்வளோ அட்மையர் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் நீங்க பண்ணியிருக்கிறீங்க. ம். இப்ப எந்த ஒரு செயலுக்குமே கமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அது ம். பாசிட்டிவா இருக்கும், எதிரா நெகட்டிவாவும் இருக்கும். ஸோ இந்த விஷயங்களுக்கு என்னென்ன பாராட்டுகள் கிடைச்சது? என்னென்ன விமர்சனங்கள் நீங்க சந்திச்சிருந்தீங்க? இல்ல இந்த கான்செப்ட் பண்ணும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ள நாங்க வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருக்கும் பொழுது நான் திருவள்ளுவர்லாம் பிடிச்சிட்டு நிற்கும் பொழுது எனக்கு அப்படியே நான் அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கேன். எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு என்னவோ அவரோட அருள் வந்து மேல இருந்து கிடைக்கிற மாதிரியே ஒரு அப்படியே நான் நினைச்சிட்டே இருக்கேன். அப்படியே உடம்பு பாக்குறேன், புல் அரிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருந்தது. நான் யார்கிட்டயுமே அதை சொல்லவே இல்லை. எனக்கு ஒருவேளை சொன்னா நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா, எனக்கு அப்படி தோணுதான்னு பார்த்தா இல்ல, அப்படிதான் இருந்தது. எனக்கு ஃபுல்லாவே மெய் சிலிர்ப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மெய் சிலிர்த்துது. பட் அந்த சமயத்துல நான் யார்கிட்டயும் சொல்ல, இப்போ உங்ககிட்ட சொல்றேன். ஓகே. நம்ம வந்து அவ்வளோ ஒன்றி இருக்கோம், அதனாலதான் வந்து அவரோட ஆசையும் அருளும் நமக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நிறைய பேர் பாராட்டினாங்க. பாராட்டுகள் வந்து நிறைய வந்துட்டே இருந்தது. தமிழ்நாடு மட்டும் இல்லாம மலேசியா, சிங்கப்பூர் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல இருந்தும் வந்தது.
எதிர்மறையான விமர்சனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்தது. ஓகே. என்ன வந்துச்சு? நீங்க எப்படி திருவள்ளுவரை நீங்க வந்து பின்னாடி போடுவீங்க முதுகுல அப்படிங்கிற மாதிரி வந்தது. அதுக்கு சார்ந்த ஒரு சில ஆடியோஸ் இருக்கு, கேக்குறீங்களா? கேட்டீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இது மிகப்பெரிய தவறு. திருவள்ளுவரை ஜாக்கெட்டில் அதுவும் முதுகில் தயவு செஞ்சு டெலீட் பண்ணுங்க அப்படி சொன்னோடனே கோவரமா வராதா? கண்டிப்பா. இவ்வளோ பேர் வேலை பார்த்திருக்கோம். வந்து அவமானப்படுத்துற செயல் இது. வான்புகழ் தங்கிட வள்ளுவன் சொல்லுவாங்க. நான் இலக்கியம் படிச்சவன். அந்த ஒரு இதுல தான் நான் சொல்றேன். நான் இல்ல அது சரிங்கும் போது வந்து நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. அதை இன்னைக்கு பயன்படுத்திக்கலாம். வணக்கம். நீங்க இலக்கியம் படிச்சிருக்கீங்க. உங்களை நான் தலை வணங்குறேன் சார். உங்க மேல எப்பவுமே எனக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதே சமயத்துல உலக இலக்கிய அரங்கில் திருக்குறளை இயற்றி தமிழர்களை நெஞ்சு நிமிர செய்த உன்னத படைப்பாளி திருவள்ளுவர். அவரை போற்றுவது மானமிகு தமிழினத்தின் கடமை என்று எனக்கு தெரியும். அவரை வந்து போற்றுவதற்கான ஒரு செயலா மட்டும்தான் இதை எடுத்து பார்த்திருக்கோம். ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, சமாதானமா போயிடலாம். ஓகே, உங்களோட விருப்பத்தை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அவர் சொன்னாருன்னு சொல்றீங்களே, நான் எப்பவுமே திருக்குறளும் நான் போட்டிருப்பேன், திருவள்ளுவரையும் போட்டுதான் இருப்பேன். இதை அவங்க பார்க்கவே இல்லை. நான் வந்து முதுகுல போட்டேன்றதை மட்டும் சொல்றாங்க. வீடியோல நான் செயின்ல போட்டிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன் நீங்க அதை சொல்லல? நீங்க திருக்குறள்ல போட்டிருக்கீங்க, தமிழை கையில போட்டிருக்கீங்கன்னு ஏன் சொல்லல? புரியுதுங்களா? அதை வந்து பார்க்கல. நீங்க ஓட்டி விட்டு போனீங்கன்னா திருக்குறள் நான் போட்டிருக்கேன், திருவள்ளுவர் போட்டிருக்கேன்றது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஓகே, ஓகே. இது எப்படி கடந்து வரீங்க மேம் நீங்க? இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் நீங்க ஒரு விஷயம் ஒரு குட் இனிஷியேட்டிவ் எடுத்து நீங்க பண்ணும்போது நிறைய கமெண்ட்ஸ் வரும்ல, அது பாசிட்டிவா இருக்கும்போது உங்களுக்கு பூஸ்ட் அப் பண்ணும், நெகட்டிவா இருக்கும்போது அது எப்படி கடந்து வரீங்க நீங்க? நான் திருக்குறள் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அது தொடர்ந்து நாலடியாரும் பண்ணிட்டு இருக்கேன். நாலடியார்ல பண்ணும் பொழுது ஒரு பாடல் ஒண்ணு வரும். நல்லவை செய்யின் இயல்பாகும், தீயவை பல்லவர் தூற்றும் பழியாகும், எல்லாம் உணரும் குடிப்பிறப்பின் ஊதியம் என்னோ புணரும் ஒருவருக்கு எனின் அப்படின்னு வரும். நல்லது நீ செஞ்சுக்கிட்டே இரு, இந்த உலகம் உன்னை பாராட்டவே பாராட்டாது. நீ நல்லா பண்றன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாது. நீ தீய செயல் ஒன்னே ஒண்ணு பண்ணு, ஆனா இந்த உலகம் வந்து அப்படியே ஒண்ணு தூற்றும். ஆனா நல்லது செய்யறவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியுமா அதுக்கான ஊதியம் யாரும் நம்மள பாராட்ட மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். தெரிஞ்சுதான் நம்ம இதை பண்றோம். அப்படி இருக்கும்போது அது நமக்கு பெரிய விஷயம் இல்லைல்ல. அதனால வந்து அது நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்கவே தேவையில்லை. ஏன்னா இந்த உலகம் பாராட்டாது, அதுதான் அதோட ஊதியம். அந்த ஊதியம் எனக்கு போதும். நான் நல்ல விஷயம் செஞ்சுட்டே இருப்பேன். என் கொள்கையில நான் தெளிவா இருக்கேன் அப்படிங்கிறது தான். ஓகே. இப்போ ஒவ்வொரு விஷயத்துலயும் நம்ம ஒவ்வொரு படிகள் கத்துப்போம். இப்ப விஜேவா இருக்கும்போது நீங்க என்ன விஷயம் கத்துக்கிட்டீங்க? ஆக்ட்ரஸ், அதாவது சீரியல்ல பண்ணும்போது என்ன விஷயம் கத்துக்கிட்டீங்க? இப்ப இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தோம் என்ன விஷயம் நீங்க கத்துக்கிட்டீங்க? அதாவது இந்த 3 பயணத்துலயும் டேக் அவே அப்படின்னு நீங்க என்ன சொல்வீங்க? விஜேவா இருக்கும் பொழுது போல்டு கத்துக்கிட்டேன். ஓகே. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசக்கூடாது, எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத கத்துக்கிட்டேன். அது மட்டும் போதுமான்னு கேட்டா போதாது. அங்க இருக்கும் பொழுது வந்து அந்த அளவுக்கு வயசு ரொம்ப கம்மி, அறிவு அந்த அளவுக்கு இல்லை. ஓகே. அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸா வரும்பொழுது அறிவு கொஞ்சம் வளர்ந்துருச்சு. யார்கிட்ட எப்படி பழகணும், நம்ம வந்து நகைச்சுவையாவே எல்லார்கிட்டயும் போயிடக்கூடாது, நம்மளை வந்து தவறா நினைச்சிருவாங்க. நம்ம வந்து அறிவு சார்ந்தவங்க கிட்ட அறிவு சார்ந்துதான் பேசணும், அறிவு இல்லாதவங்க கிட்ட அவங்களுக்கு ஏத்த மாதிரியே போயிடணும் அப்படிங்கிறத கத்துக்கிட்டேன் ஆக்ட்ரஸா இருக்கும் பொழுது. ஏன்னா அந்த சிறு வயதுல நமக்கு வந்து அந்த அளவுக்கு அறிவு இருக்காது இல்லையா. நம்ம வளர 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 அறிவும் மெருகேறும், நம்ம பேச்சு மெருகேறும். எல்லாமே வந்து ஆக்ட்ரஸா வந்த பிறகு கத்துக்கிட்டது தான். ஓகே. இந்த இனிஷியேட்டிவ்ல என்ன டேக் அவே எடுத்துக்கிட்டதுன்னு பார்த்தா போல்ட் எடுத்துக்கிட்டேன். அங்கிருந்து இங்க இருந்து வந்து நிறைய நண்பர்கள் எடுத்துக்கிட்டேன். ஆக்ட்ரஸா வந்ததுக்கு அப்புறம் நிறைய நண்பர்கள், அறிவு சார்ந்த நிறைய பேரை மீட் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய ஈவெண்ட்ஸ் நான் திருக்குறள் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நிறைய டேக் அவே எடுத்துக்கிட்டேன். அது மூலியமா ஆக்ட்ரஸா வந்து நிறைய பேர் திருக்குறள் சார்ந்துதான் எனக்கு எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் கூப்பிடுவாங்க. நான் தான் முதல்ல குத்து விளக்கு ஏத்தணும்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, திருவள்ளுவருக்கு தர மரியாதையா நாங்க உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அங்க இருந்து டேக் அவே அப்படி. கண்டிப்பா. அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம். சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, எப்படி போயிட்டு இருந்துச்சு அந்த ஜர்னிலாம்? ரொம்ப 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 அழகா போயிருந்தது. அதான் சொல்றேன்ல, ஒவ்வொரு விதமான மனிதர்களை ஒவ்வொரு விதமான இடத்துல நம்ம சந்திக்கும் பொழுது அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நான் கத்துப்பேன். அந்த மாதிரி கற்றுக்கிட்ட விஷயம் நிறைய இருக்கு. வேலைக்காரன்ல இருந்து சில விஷயங்கள் கத்துக்கிட்டேன், அருவி டீம்ல இருந்து சில விஷயங்கள் கத்துக்கிட்டேன். இப்போ உங்ககிட்ட வரும்பொழுதும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கேன். பாக்குற ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு ஒரு விஷயங்கள் கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருந்தேன். ஓகே மேம். இப்போ விஜே டு ஆக்ட்ரஸ் சேஞ்ச் ஓவர்ன்றத பத்தி பேசியாங்க மேம். எப்படி வந்து இந்த சேஞ்ச் ஓவர்? இல்ல எல்லாருமே ஈஸியா அந்த வாய்ப்பு கிடைச்சிராது. எப்படி வந்து இந்த சேஞ்ச் ஓவர்? இல்ல, நான் முன்னாடி ஆக்ட்ரஸா தான் இருந்தேன். இருக்கும் பொழுது யாருக்கும் பப்ளிசிட்டி ஆகல. இந்த மாதிரி விஜேவா ஒரு ஷோ எடுத்து பார்க்கும் பொழுது அதான் நல்லது பண்ணா யாரும் அவ்வளவு சீக்கிரமா
அது கெடுதல்னு சொல்ல முடியாது, விழிப்புணர்வு நிகழ்ச்சி. ஆனா அது எப்படி கொண்டு போறோங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுல ரொம்ப பப்ளிசிட்டி ஆயிட்டோம். ஓகே. அந்த பப்ளிசிட்டி மூலியமா வந்து நம்ம ஆக்ட்ரஸா இருந்ததே மறந்து விஜேவா ஆயிட்டோம். அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ் விஜய் திருப்பி ஆக்ட்ரஸ் அப்படி வந்தாச்சு. பயணம் இது. இப்ப அந்த ஷோ பத்தி நீங்களுமே சொல்லியிருந்தீங்க. இப்ப ம். சமையல் மந்திரம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி உங்களோட வாழ்க்கையில ஏற்படுத்தின இம்பாக்ட் என்ன? நேர்மறையாவா எதிர்மறையாவா? 2மே சொல்லுங்க. நேர்மறையா வந்து அதான் சொன்ன மாதிரி போல்டு அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. எதிர்மறையா வந்து நிறைய தாக்கம் ஏற்படுத்துச்சு. எதிர்மறையா வந்து பேசக்கூடிய ஆட்கள் வந்து நாம என்னதான் நம்மளுடைய கேரக்டர்ல சரியா இருந்தாலும் இவங்களுடைய கேரக்டர் வந்து தவறா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதலோட பார்ப்பாங்க. அவங்க வந்து ஓகே இது இது சார்ந்து பேசுறாங்கன்னா இவங்க தவறான ஆட்களா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி ஒரு கேரக்டர் நம்மள அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா அது சார்ந்து கிளாமரா தான் கேட்பாங்க. பாசிட்டிவான கேரக்டர் தர மாட்டாங்க. நெகட்டிவான கேரக்டர் நெகட்டிவா இல்லைன்னா அதுல ரொம்ப டூ மச்சான கிளாமரு, பி கிரேட் மூவிஸ் அந்த மாதிரியான கேட்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருந்தது. இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க என்னதான் நேர்மறையான விமர்சனங்களா எதிர்மறை 2மே கொடுத்திருந்தாலும் வருத்தப்பட்டிருக்கீங்களா? நம்ம இது பண்ணிருக்க கூடாது, நம்ம ஜோன் இந்த பக்கம் திரும்பி இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி இல்ல, நினைக்கிறேன். நான் எப்பவுமே எதுக்காகவும் வருத்தப்பட மாட்டேன். நான் Okay. ஒரு விஷயம் பண்ணேன்னா அதுல கடவுள் ஏதோ ஒரு விஷயத்தோட தான் என்ன அதுல அனுப்பியிருக்காரு அப்படின்னு நம்புவேன் நானு. அதனால அது கெட்டதா இருந்தாலும் நல்லதா இருந்தாலும் அந்த கெட்டதுலயும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு நம்பக்கூடிய ஆள் தான் நானு. மேபி அது மக்களுக்கு வந்து தவறுதலா தெரியலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் தவறுதலா பார்த்ததே இல்ல. ஏன்னா நான் தவறுதலா பார்த்திருந்தேன்னா போயே இருக்க மாட்டேன். Okay. அது விழிப்புணர்வா மட்டும் தான் பார்த்தேன். அந்த விழிப்புணர்வை நான் சரியா கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்திருக்கேன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. மேபி என்ன பார்க்குறவங்க தவறா பார்த்திருக்கலாம். அவங்களோட கண்ணோட்டம் தவறா இந்த இருந்திருக்கலாம். ஸ்டீரியோடைப்ல உடைக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா? உடைக்கணும்னு நினைச்சிருக்கேன். ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க வில்லியா பண்ணீங்கன்னா வில்லி கேரக்டரே தான் கூப்பிடுவாங்க. நீங்க வந்து ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணீங்கன்னா ஃப்ரெண்டு கேரக்டரே தான் கூப்பிடுவாங்க. அது தவிர்த்து அவங்களால யோசிக்கவே முடியாது. இவங்களால இந்த கேரக்டர் நம்ம கொடுத்து பார்க்கலாமே, நம்ம இவங்களை வெளிக்கொண்டு வரலாமே, அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களோட மைண்ட் செட்ல அப்படியே பதிஞ்சிரும். மக்களும் வந்து ஓ இவங்க வில்லியா இருந்தா வில்லியா மட்டும் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்து ஸ்டீரியோ டைப்பை உடைக்கணும்னு நினைச்சிருக்கேன். Okay. நான் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணுவேன். Okay. நீங்க ஒரு கீழே உட்காந்து பிச்சை எடுக்க சொன்னீங்கன்னா நான் பிச்சை எடுப்பேன். நீங்க வந்து ரிச்சான பொண்ணா பண்ண சொன்னீங்கன்னா நான் பண்ணுவேன். என்னால எல்லாமே முடியும். ஒரு மனிதனுக்குள்ள எல்லாமே முடியும். நம்ம என்னவா இருக்கணும் நாம நினைக்கணும். அது மட்டும் தான் முக்கியம்னு நினைக்கிறேன். ஓகே. இப்ப நீங்க இந்த விஷயங்களை பத்தி சொன்னீங்க. கேரக்டர் பாத்வே எப்படி சூஸ் பண்றது அப்படின்றத பத்தி. இப்ப நெகட்டிவ் கேரக்டர் அப்படின்றது வந்து உங்களுக்கு தொடர்ந்து வருது. ம். இதையும் தாண்டி உங்களுக்கு ஆசை இருக்கும். நீங்க என்ன கேரக்டர்னாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் கோ டு இந்த கேரக்டர் வந்து நான் எனக்கு ரொம்ப விருப்பம். நான் அதை பண்ணி ஆகணும். இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறேன் அப்படின்னு என்ன கேரக்டர்ஸ் நீங்க சொல்லுவீங்க? எனக்கு வந்து என்னன்னா நெகட்டிவ் கேரக்டர் ஓகே. அது சார்ந்து நல்லவங்களாவே காட்டணும்ன்றது இல்ல. நல்லவங்களா காட்டினாலும் அதே மாதிரி நடிப்பேன். ஏன்னா எனக்கு என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க. ரியல் லைஃப்ல நம்ம எப்படி இருக்கோன்றது முக்கியமே இல்ல. மக்கள் மனசுல போய் நம்ம எப்படி ரீல்ல போய் இடம் பிடிக்கிறோம். ஆனா ரியலா என்ன பாக்குறவங்க எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீங்க இவ்ளோ மென்மையா இருக்கீங்க, இவ்ளோ அழகா பேசுறீங்க, உங்க ஸ்பீச் வந்து எங்களை அவ்வளோ மோட்டிவேட் பண்ணுது, உங்களோட பேச்சு கேட்டுட்டே இருக்கலாம். ஆனா சீரியல் பார்க்கும்போது இரிட்டேட் ஆகுது. ஆனா அது இரிட்டேட் ஆகணும். ஏன்னா அந்த கேரக்டருக்கு நான் ஜஸ்டிஃபை பண்றேன் இல்லையா, இது என்னோட கேரக்டர், இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேரக்டர் கொடுத்தா கட்டாயமா பண்ணுவேன். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பிளான்ஸ் என்னென்ன? சினிமா சைட் அதாவது ஆக்டிங் சைட்ல இருந்தாலும் இந்த பக்கம் சோஷியல் மீடியா சைட்ல எடுத்து என்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்க? 2 பக்கமும் நீங்க சொல்லுங்க மேம். என்னென்ன பிளான்ஸ் எடுத்து? சினிமா சார்ந்து நிறைய படங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. சமுதாயத்திற்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. அதாவது ஒரு நடிகையா மட்டும் நம்ம இருந்துடவே கூடாதுங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன். ஏன்னா சினிமானா சினிமா சார்ந்து மட்டும்தான் ஓடணுமான்னு கேட்டா இல்ல, சமுதாயம் சார்ந்தும் வரணும், மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும். அதுக்கு அரசியல் போலாமான்னு கேட்டா வேண்டாம். ஓகே. அரசியல் இல்லாம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நான் வந்து ஸ்ரீ ஆரோக்கியா ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ட்ரஸ்ட்னு வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். நான் மட்டும் ஓட முடியல என்னால. ஏன்னா நான் வந்து மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நான் அதுக்கு சம்பாதிக்கணும் ஓகே. இல்லையா, அதனால என்னால தனியா அதை ரன் பண்ண முடியல. இப்போ நிறைய ட்ரஸ்ட் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்துல் கலாம் ட்ரஸ்ட்னு ஒருத்தவங்க வந்து Okay. ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து சமூகம் சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாம் போறேன். மக்களோட மக்களா இருக்கேன். அவங்களோட ரொம்ப நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியுது. நிறைய சேவைகள் பண்ணணுங்கிற ஆசை இருக்கு. வருங்காலத்துல வந்து முதியோர்களுக்கான ஒரு இல்லம் திறக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. அது சார்ந்தும் ஓடிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஒரு நடிகையா மட்டும் இல்லாம சமூக சேவையிலயும் பெரிய லெவல்ல கண்டிப்பா வருவேன். ஓகே. இப்போ தினம் ஒரு திருக்குறள், நாள்தோறும் ஒரு நாளடி அப்படின்ற மாதிரி அடுத்த பிளான்ஸ் ஏதாச்சும் தமிழ் இலக்கியங்கள் இருக்கு. பத்தி பேச 17 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாத்தையும் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கு. 17 மேல் கணக்கு நூல்கள் எல்லாம் பண்ணணும்னு இருக்கு. எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு படிச்சுட்டே இருக்கணும். மக்களுக்கு எவ்வளவு சொல்ல முடியுமோ அதை சொல்லிட்டே இருக்கணும். தொடர்ந்து படிச்சுட்டே தான் இருப்பீங்க வாசிப்பு பழக்கம் அப்படின்னு? ஆமா, இருக்கு. என்னன்னா எனக்கு அதை மனப்பாடம் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போகணும்னு இருக்கு. ஏன்னா ஓகே நம்ம பார்த்துட்டு அதை சொல்றதுக்கும் நம்ம மனசுக்குள்ள இருந்து சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்கும் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதனால எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும்.
நான் மனப்பாடம் பண்றது அவ்வளோ ஈஸி இல்லைல்ல. அதை மனப்பாடம் பண்ணணும், அதை நிறுத்தணும், மண்டைக்குள்ள நிறுத்தணும், அப்புறம் சொல்லணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஓகே. ஸோ அது சார்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாங்கிறது தான் ஓகே. பிளான். அந்த ஷோ சூஸ் பண்ணதை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருந்தீங்க மேம். நீங்க அதுக்கு 3வது ஆளா தான் உள்ள வந்தீங்கன்னு நினைக்கிறேன் ஹோஸ்டா. இப்போ அதுக்கு முன்னாடி 2 பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வெளியில பேர் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி நீங்க கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சிருந்திருப்பீங்க. உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். ஸோ அதையும் தாண்டி நம்ம அந்த ஷோ பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு காரணம் என்ன? என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஷோ யார் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியாது. ஓகே. நான் போகும்பொழுது எனக்கு வேலை வேணும், நான் ஓகே. நல்லா பேசுவேன், விஜேன்னு சொன்னாங்க. ஓகே உட்காந்து பேசுறேன்னு சொன்னேன். ஆடிஷன் பண்ணாங்க. அதெல்லாம் போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு எபிசோடு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு ஷோ இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது. டாக்டர் ஷோ அப்படிங்கிறது தெரியும். பட் அதுல வந்து இப்படிலாம் பேசணுங்கிறது தெரியாது. ஓகே. அது அந்த அந்த வயசு வந்து என்னன்னா வேலை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்ததே தவிர, அது தவறா, தவறு இல்லையா, இந்த மாதிரிலாம் பேசணுமா, பேசக்கூடாதா, அவங்க வீடியோஸ் பார்த்ததும் இல்ல. நான் ஷோ பண்ணும்பொழுது தான் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போய் பாருங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அப்பதான் நான் போய் பார்க்குறேன். ஓ இப்படிலாம் பண்ணும் போல, எனக்கு இதெல்லாம் தெரியல. சரி எனக்கு வரல. ஆனா நான் ஒரு 3 மாசம் மட்டும் ட்ரை பண்றேன். வந்துச்சுன்னா இருக்கேன், இல்லைன்னா கிளம்பிடுறேன். நம்ம சைன் பண்ணிட்டோம் இல்லையா, அதுக்கு வேலை செஞ்சே ஓகே. ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது. 3 மாசம் இருக்கலான்ட்டு போனேன். ஆனா 3 வருஷம் நானே பண்ணிட்டேன். ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு அடையாளம் அப்படின்ற மாதிரியே கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் மேம். சமையல் மந்திரம் திவ்யா அப்படின்ற பேர் வெளியில நிறைய பேர் சொல்றாங்க. இந்த அடையாளத்தை நீங்க நம்ம அழிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறீங்க. இல்ல சமையல் மந்திரம் திவ்யாங்கிற பேர் இருந்தது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இப்போ மக்கள் கிட்ட வந்து திருக்குறள் திவ்யா அப்படிங்கிற பேரு தான் இருக்கு. ஏன்னா அதெல்லாம் மறந்துட்டாங்க. திருக்குறள், ஓகே. திருச்செல்வி, திவ்யா. இப்ப எங்க போனாலுமே கூப்பிடுறதே அப்படிதான் கூப்பிடுறாங்க. நீங்க திருக்குறள் திவ்யா தானே அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கான ஒரு நேம் நான் உருவாக்கி இருக்கேன் அப்படின்னும் பொழுது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்போ அருவி சீரியல் டீம் பத்தி பேசியாகணும் மேம். ரொம்ப ம். பெரிய டீம். அந்த டீம் கிட்ட கத்துக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன? உங்களுக்காக அதுல காட்சிகள்லாம் பயங்கரமா வேற இருக்கும். ஸோ அதை பத்தி அந்த மெமரிஸ் பத்தி. அங்க வந்து அம்பிகாமாவை பத்தி சொல்லியே ஆகணும். அவ்ளோ டவுன் டு எர்த்தான பர்சனை நான் பார்த்ததே இல்லைங்க. ஏன்னா எவ்வளோ நடிகைகள் இருக்காங்க. ஆனா எல்லாரோடையும் அவங்க வந்து ரஜினி சாரோட நடிச்சிருக்காங்க, கமல் சாரோட நடிச்சிருக்காங்க, சிவாஜி சாரோட நடிச்சிருக்காங்க, எல்லாரோடையும் நடிச்சிருக்காங்க. ஆனா ரொம்ப சிம்பிளா எல்லார்கிட்டயும் அவ்ளோ பவ்யமா பேசுவாங்க, பழகுவாங்க. நம்ம ஃபோன் பண்ணலனா கூட அவங்க ஃபோன் பண்ணி, "ஏன் என்ன ஃபோன் பண்ணல? எப்ப மீட் பண்ணலாம்?" அப்படி அந்த அவங்க அவ்ளோ அழகா கேட்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயம்னா அதுதான். ஓகே. எல்லார்கிட்டயும் எவ்ளோ வளர்ந்தாலும் எவ்ளோ பவ்யமா இருக்கணும். மக்கள் கிட்ட மக்களோட மக்களா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி தருவாங்க. எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், நடந்துக்க கூடாதுங்கிறதையும் சொல்லுவாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டா எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எல்லார்கிட்டயும் போய் சில விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா? நமக்குள்ள பேசிக்கிறது சொல்லுவாங்க நெறைய. ஓகே. அவங்க கிட்ட இருந்து அத கத்துக்கணும்னு நெனைப்பேன். நெறைய பேர் இருக்காங்க. நபர்களை தாண்டி மெமோரிஸ்னா என்னென்ன கொடுத்துருக்கு மேம் அருவி சீரியல்? அருவில வந்து நாங்க பாண்டிச்சேரியில வந்து ஒரு ஷூட் பண்ணியிருந்தோம். அது வந்து ஒரு ஸ்டண்ட் ஓகே. சீக்வென்ஸ் ஓகே. தான். அது வந்து எடுக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அருவில நான் கஷ்டப்பட்டு நடிச்சேன் அப்படின்னா, அந்த இதுதான். ஏன்னா ரொம்ப ஓடணும். உச்சி வெயிலு. காலையில இருந்து மதியம் 3 மணி வரைக்கும் எடுத்துட்டே இருக்காங்க. அப்ப என்னால சரியான ஸ்டொமக் பெயின் சொல்ல அதான் பெண்களுக்கான பிரச்சனை வேற. ஓகே. நடிச்சே ஆகணுங்கிற கட்டாயம். நடிக்க முடியாம போகவும் முடியாது. அதுல ஓடணும், எகிறி குதிக்கணும், ஏறணும், இந்த மாதிரியான சீக்வென்ஸ்லாம் இருந்தது. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அது முடிச்சதுக்கு அப்புறம், அப்பா! நம்ம இவ்ளோ பண்ணியிருக்கோமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கே! அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஓகே மேம். ரொம்பவே சாஃப்ட்டான நபர் நீங்க. கைண்டா பேசுறீங்க. ஸோ இந்த மாதிரியான மீடியா ஜர்னில இப்படி நீங்க உங்களோட குணம் எப்படி இருக்கு? ஸோ இப்படி போயிட்டு இருக்கிற மீடியா ஜர்னில என்னைக்காச்சும் கடுப்பேத்துற மாதிரி மொமெண்ட் நடந்திருக்கா? நீங்களே ரொம்ப சாஃப்ட்டா இருக்கீங்க. ஆனா அதையும் தாண்டி கடுப்பேத்துற மாதிரியான மொமெண்ட் ஏதாச்சும் நடந்திருக்குதா? எனக்கு சமீபத்தில தான் இப்போ தான் நெனைக்கிறேன். ட்விட்டர்ல தான் அ திருக்குறள், நாலடியார் இதெல்லாம் போட்டுட்ருக்கேன் இல்லையா? அப்போ வந்து ஒருத்தர் வந்து நாலடியார் கீழ கமெண்ட் பண்றாரு. என்னன்னா, "நீங்க நாலடியாரும், திருக்குறளும் சொல்றதுனால நல்லவங்களா மாறிடுவீங்களா? நீங்க என்ன இருந்தாலும் சமையல் மந்திரம் பண்ண பொண்ணு தானே!" அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. நான் அதுக்கு ஒரு கருத்து சொல்லியிருந்தேன். நாலடியாரும், திருக்குறளும் பண்ற எல்லாருமே வந்து நல்லவங்களும் இல்ல. சமையல் மந்திரம் பண்றவங்க கெட்டவங்களும் கிடையாது. ஓகே. சரிங்களா? ஒரு ஆணும், பெண்ணும் இணைந்தா மட்டும் தான் வாழ்க்கையில ஒரு குழந்தை உருவாகும். இது வந்து தவறான விஷயம்னு நெனச்சிருந்தா, இந்த உலகத்துல இயக்கமே இருக்காது. யாருமே பிறந்தே இருக்க மாட்டோம். நீங்க தப்புன்னு நெனச்சீங்கன்னா, உங்க அம்மா, அப்பா தப்பு. நீங்க கல்யாணம் பண்ணாதீங்க, குழந்தை பெத்துக்காதீங்க. இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு என்ன தவறுன்னு சொல்லுங்க. அத நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே சாரி மேடம்னு ஒரு மெசேஜ் வந்தது.
ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நேர்த்தியான பதில் நினைக்கிறேன். ஆமா. இப்போ சீரியல் அப்படின்றத தாண்டி படங்களும் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. படங்கள் பண்ணியிருந்தாலும் மக்கள் என்ன வந்து பெரிய அளவில் அங்கீகரிக்கல, அடையாளப்படுத்தல அப்படின்ற மாதிரியான வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கா இப்போ வரைக்கும்? இருக்கு. கண்டிப்பா இருக்கு. எப்பவுமே இங்க திறமைக்கு மதிப்பு இல்லையா? அதுதானே பிரச்சனை. சினிமாவ ஓகே. பொறுத்தவரைக்கும். நீ திறமையா இருக்கியா? உனக்கு மதிப்பே வேண்டாமா? அப்படின்ற மாரி ஒதுக்கி விட்டுருவாங்க. அந்த அந்த ஃபீல் வந்து கண்டிப்பா இருக்கு எனக்கு. இன்னும் நம்ம நெறைய கேரக்டர்ஸ் பண்ணணும். ஓகே. நெறைய டைரக்டர்ஸ் கிட்ட வொர்க் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கு. இப்போ வந்து ஒரு யூ ஆர் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து ஓகே. கமிட் ஆயி ஷூட் போயிட்டுருக்கு. ஓகே. அதுல வந்து ரக்ஷிதா அவங்க பண்றாங்க. ஓகே. கே.எஸ். ரவிக்குமார் சார் பண்றாங்க. ஓகே. நான் பண்றேன். இன்னும் உதயா இந்த மாதிரியான ஆட்கள் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஒரு புது மூவி வந்து கமிட் ஆயிருக்கேன். ஓகே. தாய் செல்வம் சொல்லிட்டு டைரக்டர் இருந்தார் விஜய் ஓகே. டிவில. அவரு ஓகே. ஓகே. இறந்துட்டார் சமீபத்துல. அவரோட அசோசியேட் குமார்ன்னு சொல்லிட்டு ஒரு ஓகே. டைரக்டர். அவரோட படம் இப்ப கமிட் ஆயி ஃபெப்ல வந்து ஷூட் போற மாரி பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே. என்னோட புரொடக்ஷன்ல ஒரு படம் ப்ரீ புரொடக்ஷன் போயிட்டுருக்கு. கானல்ன்னு சொல்லிட்டு. ஓகே. நீங்களே ஆமா. ப்ரொடியூஸ் நான் பண்ற தான் படம். ப்ரொடியூஸ் பண்றேன். டிவி ஸ்டுடியோஸ்ன்னு ஓகே. சொல்லிட்டு. ஸோ அதுக்கான வேலைப்பாடுகளும் போயிட்டுருக்கு. ஓகே. முடிஞ்ச அளவுக்கு ஓகே. நம்மளால சில பேர் வளரட்டுமே அப்படிங்கிற மாதிரி இந்த YouTubeல ஃபேமஸா இருக்காங்கல்ல. உதயா, சுமதி ஓகே. உதயான்னு ஓகே. அவங்க தான் மெயின் லீட் பண்றாங்க. அதுல ஒரு லீடா நான் பண்றேன். செகண்ட் லீடா. ஓகே. நீங்களே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றதா சொல்லியிருந்தீங்க. புரொடக்ஷன், ப்ரொடியூசர் அப்படின்ற வார்த்தை கேட்டால் நெறைய பேர் பயப்படுவாங்க. கண்டிப்பா. வேணாம் அந்த பக்கம் வேணாம். லாஸ் நெறையா வரும். செலவு பயங்கரமா வரும் அப்படின்ற மாரி நெனைப்பாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன மைண்ட் செட்ல இருக்கிறீங்க? எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்ற பிளான்ஸ் வச்சிருக்கிறீங்க? இல்ல. நம்ம வந்து நடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சுலபங்க. ஒண்ணுமே ஓகே. பிரச்சனை இல்ல. சுலபம்னு ஆனா நினைக்கிறீங்க நீங்க? ஆமா. நடிக்கிறது சுலபம். யாரோ காசு போடுறாங்க. நம்ம நடிக்கிறோம், காசு வாங்குறோம், போறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். காசு நம்மளுடைய காச போடும்பொழுது அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் கரெக்ட்டா இந்த பேமெண்ட்குள்ள முடியுமான்னு கேட்டா, பட்ஜெட் அதுக்குள்ள முடியாது. இவ்ளோ ஓகே. விஷயங்கள் இருக்கு. நாங்க ஒரு நண்பர்கள்லாம் சேர்ந்து பண்றோம் அப்படிங்கிறதுனால, அது வந்து எனக்கு கொஞ்சம் சுலபமா தெரியுது. இன்னும் வேலைகள் ஸ்டார்ட் பண்ணி போகும்பொழுது தான் அதுல இருக்கிற கஷ்டம் என்னங்கிறது எனக்கு புரியும். இப்பவே என்னால ஃபீல் பண்ண முடியுது. ப்ரொடியூசரா நம்ம சில விஷயங்கள் பண்ணும்பொழுது பார்க்குறோம் இல்லையா? ஓஹோ! நம்ம சீரியல்ல, மூவில பண்ணும்பொழுது நம்ம பாட்டு போவோம், ஜூஸ் எல்லாம் குடிப்போம், நல்லா ஜாலியா இருப்போம். அந்த மாதிரி இருந்தோம். பட் இப்ப வந்து உட்கார்ந்து ஒவ்வொரு விஷயமும் இதுல இவ்ளோ விஷயங்கள் இருக்கா? இவ்ளோ நுணுக்கங்கள் இருக்கா? இதுல இவ்ளோ செலவாகுதா? அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்பதான் தெரியுது. ஓ! ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து இவ்ளோ பேமெண்ட் கம்மி பண்ணது இதனால தான் கம்மி பண்ணியிருக்காங்களாங்கிற ஓகே. மாதிரி தோணுது. நம்ம ப்ரொடியூசரா இருந்து அந்த இடத்துல பார்க்கும்போது கஷ்டம் எவ்வளோ தான். கவனத்தோட இருக்கீங்க மேம்? ரொம்ப கவனமா இருக்கேன். பார்த்து செலவு பண்ணணுங்கிறதுல இருக்கேன். அ தெரியாம அகலக்காலா ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கேன். ஆழம் பார்த்து தான் கால வச்சிருக்கேன். இதுவுமே சில பேர் சொல்லுவாங்க இல்லையா? "ஏன் இந்த டைம்ல காசு சம்பாதிச்சோமா, இது பண்ணோமான்னு. ஒண்ணு செய்யணும்னா சமூக சேவையில போய் காசு செலவு பண்றீங்க. இல்லன்னா இப்படி செலவு பண்றீங்க" அப்படின்றாங்க. பண்ணுவோமே! எவ்ளோ நம்ம சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம்? ஓகே. ஆல் தி பெஸ்ட் எல்லாத்துக்கும். ரொம்பவே நன்றி. ரொம்ப அழகா, ரொம்ப பொறுமையா உங்களோட பதில்கள் குடுத்தீங்க. தேங்க் யூ சோ மச். நன்றி. தொட்டுத் தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹல் சில்க்ஸின் லேட்டஸ்ட் ட்ரெண்டி பொங்கல் கலெக்ஷன்ஸ். இந்த பொங்கலை வண்ணமயமாக்க ராஜ்மஹல் சில்க் ஸ்டோரியுடன் கொண்டாடுங்கள்.